ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல 6th லெசன் ட்ரிக்னாமெட்ரி முக்கோணவியல் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முக்கோணவியல்ல நம்ம வந்து 6.3 எக்ஸசைஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 6.3ல இன்னும் 2 சம்ஸ் இருக்கு. ஆஃப்டர் தட் 6.4 பார்க்கணும். ஓகேவா? சரி, நம்ம லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஜெனரல் இன்ஃபர்மேஷன், இன்றைக்கான திருக்குறள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பாடத்துக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? எஸ். சோ இன்னைக்கு பொருட்பால் வினைத்திட்பத்திலிருந்து 670வது குறள் என்ன சொல்லியிருக்கார் திருவள்ளுவர் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். எனைத்திட்பம் எய்திய கண்ணும் வினைத்திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு சொல்லிட்டு குறள். எனைத்திட்பம் எய்திய கண்ணும் வினைத்திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனை வகை உறுதி உடையவராக இருந்தாலும் செயலில் உறுதி இல்லாதவரை இந்த உலகம் ஏற்காது அப்படின்னு சொல்றாங்க திருவள்ளுவர். என்ன அப்படின்னா என்ன? வாட் இஸ் த மீனிங்? Whatever strength one may possesses, the world will not accept unless one has the strength to get the act done. நீங்க எவ்வளோ உறுதியானவங்களாக இருந்தாலும், நீங்க வாயில எவ்வளோ வேணாலும் கதை அளக்கலாம். பட் அதுல செயல்ல இல்ல அப்படின்னா நம்மள வந்து உலகம் நம்புமா? ஏத்துக்காது. நீங்க ஒரு எக்ஸாம்பிள், நான் சூப்பரா படிச்சிட்டேன், எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க், எனக்கு கண்டிப்பா 100 வந்துரும். வாயில சொல்றோம், எக்ஸாம்ல எழுதியிருக்கோமா ரிசல்ட் வரும்போது நமக்கு தெரியும். கரெக்டா? சோ அது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆஸ் அ ஸ்டூடெண்டா நீங்க இருக்கிறதுனால சொல்றேன். இதேதான் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நிறைய பேரை நம்ம நம்மளுடைய டே டு டே லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்திருப்போம். நிறைய வாயில மட்டும் நல்லா கதை சொல்லுவாங்க, பட் செயல்ல ஒண்ணுமே இருக்காது. ஸோ நீங்க எவ்வளோ ஸ்ட்ரெங்தன் பர்சனா இருந்தா கூட உங்களுடைய செயல்ல வந்து எதுவுமே இல்லைன்னா உங்களை வந்து இந்த உலகம் என்ன பண்ணாது. ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க, 3வது நாள் பேசுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு, வேலையில ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ அப்படின்னு. ஸோ அதே மாதிரிதான் நம்மள வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க சொல்லிருப்பீங்க, எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாமே படிச்சுட்டேன், நான் மே மாசமே முடிச்சிட்டேன், எல்லாம் சூப்பர் டூப்பர். எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதே இதுதான் வந்து நம்மளுடைய ரியல் லைஃப்லயும் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். ஓகே, எஸ். இப்போ நம்ம என்ன கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம்? ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா என்ன? ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம். சோ ஏற்ற கோணம்னா என்ன, இறக்க கோணம்னா என்ன? இப்ப நமக்கு 6.2ல ஆக்சுவலி ஏற்ற கோணம் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பார்த்தோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட நீங்க இதுதான் நம்ம மனுஷன் நிக்கிறோம், நம்மளுடைய பார்வை கோட்டிற்கு நேரே இருந்தா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஹரிசாண்டல் லைன் நம்மளுடைய பார்வை கோட்டுக்கு இருக்கு. இதே வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோபுர உச்சிய பார்க்கணும், ஒரு லைட் ஹவுஸ பார்க்கணும்னா நம்மளுடைய பார்வை என்ன ஆகும், இப்படி ஒரு ஏற்றம். இதே இப்ப இந்த கலங்கரை விளக்கத்துல நின்னுட்டு கீழே இப்படி பாக்குறீங்கன்னா இறக்கம். பட் இந்த will not move, நம்ம வந்து மூவ் ஆன் ஆயிட்டே இருப்போம். எப்படி? நமக்கு எந்த ஆங்கிள் எந்த பொசிஷன்ல நின்னா அந்த எக்ஸாக்டான பர்டிகுலர் பிளேஸ் தெரியுது அப்படிங்கறத பாக்கிறதுக்காக. இப்ப ஒரு அபார்ட்மெண்ட் கட்டிட்டாங்க, அந்த அபார்ட்மெண்ட்டை மூவ் பண்ணிட்டே இருக்க முடியுமா? 20 மாடி 20 அடுக்கு மாடி இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு. சோ இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பிக்ஸ்டு. இதே நம்ம வந்து இங்க நின்னு பார்த்தா என்ன ஆங்கிள் எவ்வளவு வரைக்கும் தெரியுது, இங்க நின்னு பார்த்தா என்ன ஆங்கிள் எவ்வளவு வரைக்கும் தெரியுது, இங்க நின்னு பார்த்தா என்ன ஆங்கிள். அதேதான் நீ மேல அபார்ட்மெண்ட் மேல நீங்க போய் நின்னுட்டு இங்க இருந்து இங்க பார்த்தா என்ன ஆப்ஜெக்ட் தெரியுது, இங்க பார்த்தா என்ன ஆப்ஜெக்ட். சோ ஏற்ற கோணமும் இறக்க கோணமும் வைஸ் வர்சா. இதான் வந்து 6.3 and 4 2 3 4 மூணுமே அதான். சோ சோ ஒரு சின்ன சிமுலேஷன் காட்டுறேன் உங்களுக்கு. ஆல்ரெடி நம்ம இது ரிலேட்டட் நிறைய சிமுலேஷன் பார்த்துட்டோம். பட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மூவிங் ஆப்ஜெக்ட். இப்ப இங்க ஒரு கப்பல் மூவ் ஆயிட்டு இருக்கு, சரியா? கப்பல் வந்து ஒரு இடத்துல
நிலை கொள்ளும்னா எஸ் நிலை கொள், பட் சம்டைம்ஸ் இது வந்து எப்படி அந்த ஒரு சர்டைன் பீரியடுக்கு உங்களுக்கு அது ஒரு இடத்துல இருக்கும். அதே வந்து எப்படி மாறிட்டே இருக்கும் இல்லையா? ஆப்ஜெக்ட் மூவிங் அவே ஃப்ரம் த அப்சர்வ். இன்ட்ரோடக்ஷன் பண்ணுங்க. For animation, click on place which is the left bottom corner. Enable the checkbox one by one. வந்து இது வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு. கரெக்டா? ஆப்ஜெக்ட் மூவிங் அவே ஃப்ரம் த அப்சர்வர். ஆங்கிள் எப்படி மாறுது பாருங்க. நான் இதை எடுத்துறேன். பாருங்க, அவங்களுடைய ஹரிசாண்டல் லெவல் என்ன, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, பட் அந்த பர்டிகுலர் குழந்தை வந்து மூவே ஆகல. அப்போ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்ங்கிறது அவங்களுடைய லைன் சைட்ல இருந்து எப்படி அவங்களுடைய ஐ எப்படி வச்சிருக்காங்க, அந்த ஆப்ஜெக்டோடைய மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கோண அளவானது எவ்வாறு மாறுபடுகிறது தெரியுதா? எஸ். இப்போ ரெண்டாவது செகண்ட் பர்சன், ரெண்டு பேருமே பாக்குறாங்க, ரெண்டு பேரோட ஆங்கிளுமே பாருங்க. நீங்க ஸ்டாப் பண்றேன். லைன் ஆஃப் சைட் எது, ஹரிசாண்டல் லெவல் எது, ரெண்டு பேத்துக்கும் ஆங்கிள், அவருடைய தம்பியுடைய ஆங்கிள் என்ன? as the objects moves away from the observer, the angle of depression is decreases. புரிஞ்சுதா? ரெண்டாவது கன்க்ளூஷன், as the object towards to the observer, the angle of depression is increases. இந்த சேஞ்சஸ் பாக்குறீங்களா? அவங்கள ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப தள்ளி போகும்போது டிப்ரெஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஆப்ஜெக்ட் பக்கத்துல வர வர டிப்ரெஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப நீங்க அந்த குழந்தை மட்டும் பொண்ணை மட்டும் பாருங்க. ஆப்ஜெக்ட் பக்கத்துல வர வர ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து கம்மியாயிட்டு வருதா, தூரமா போயிட்டே இருக்கு. 30, 26, 20, 24, 23, 21, 20, 90 போகுதா? சோ அந்த கோண அளவானது அந்த பொருள் நமக்கு பக்கத்துல வரும்போது போச்சுன்னா டிக்ரீஸ், நெருங்கி வந்தா இன்க்ரீஸ். ஓகேவா? சோ அந்த பையனுக்கும் பாரு, இப்ப அவருக்கு பக்கத்துல ஆப்ஜெக்ட் போக போக என்ன இன்க்ரீஸ் ஆகுதா? 80, 90, 100 வரைக்கும் போயிடுச்சா? சோ சேம் லைக் moves away from the observer, the angle of depression decreases. தள்ளி போனா குறைஞ்சிடும், கிட்ட வந்தா அதிகமாயிடும். So as the object moves towards the observer, the angle of depression increases. Increasesக்கும் decreasesக்கும் எப்படி angle of depression மூமெண்ட் சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதா? எஸ், சூப்பர். ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுல ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ரெண்டும் இருக்கிற இதுதான் வந்து 6.4. ஓகேங்களா? சோ இது பாருங்க, இதுவும் அதே மாதிரிதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ இப்போ ஹைட், இதனுடைய ஹைட் வந்து 5.4 சென்டிமீட்டருக்கு மேலதான் இந்த பேராசூட் பலூன் இருக்கு. டிஸ்டன்ஸ் வந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த அப்சர்வர் அண்ட் த பலூன் வந்து 11 மீட்டர். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், அவர் இப்ப ஃபர்ஸ்ட் 11.9 சென்டிமீட்டர் கிட்ட நிற்கும் போது 24.4 டிகிரி ஆங்கிள். இதே நான் மூவ் பண்றேன். அவரை அந்த பொருளுக்கு பக்கத்துல கொண்டு போக ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். அவர் பக்கத்துல போக ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அவர் அதே தூரமா வரது வர 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 ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கம்மி ஆகுது. புரியுதா? சோ இஸ் இட் கிளியர்? கான்செப்ட் கிளியரா உங்களுக்கு? எஸ். இப்ப நம்ம வந்து question number 5. From the top of the lighthouse, the angle of depression of two ships on the opposite sides of it are observed to be 30 degree and 60 degree. If the height of the lighthouse is h meters and the line joining the ships passes through the foot of the lighthouse, show that the distance between the ships is 4h by √3 meter. அதை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஒரு கலங்கரை விளக்கத்தின் உச்சியிலிருந்து எதிரெதிர் பக்கங்களில் உள்ள இரண்டு கப்பல்கள் 30 டிகிரி மற்றும் 60 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்கப்படுகின்றன. கலங்கரை விளக்கத்தின் உயரம் h மீட்டர். இரண்டு கப்பல்கள் மற்றும் கலங்கரை விளக்கத்தின் அடிப்பகுதி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் அமைகின்றன. ஏனில் இரண்டு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு 4h/√3 மீட்டர் என நிரூபிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஒரே நிமிஷம். இங்கிலீஷ்ல எழுதுறேன், தமிழ்ல என்னென்னங்கிறது சொல்றேன். சரிங்களா? அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஐந்தாவது கேள்வி. ரெண்டு கப்பல் இல்லையா? கொஞ்சம் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். YH. இது A பாயிண்ட், B, C, D. ஓகேங்களா? எஸ். Let AB is equal to H be the height of the lighthouse. கலங்கரை விளக்கத்தின் உயரம் என்பது AB. ஓகேவா? C, D be the position of the ships. C and D வந்து கப்பல்களின் நிலை. CB வந்து X-னும் BD வந்து Y-னும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? So angle இந்த டயக்ராம்ல இருந்து ACB is equal to 30 degree. Angle ADB is equal to ADB is equal to 60 degree. ஓகேவா? So இது from diagram நம்ம எழுதியாச்சு. இது வரைக்கும் கிளியரா இருக்கீங்களா? ஓகே. In triangle ABC, tan 30 degree is equal to AB by BC. tan 30 டிகிரி உடைய மதிப்பு என்ன? 1/√3. AB னுடைய மதிப்பு என்ன? நம்ம H by X. இத 1ன்னு நேம் இருங்க. இத 1 நேம் பண்ணாதீங்க. இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டு X is equal to H√3ங்கிறத 1 நேம் பண்ணிக்கோங்க. X is equal to √3H. இத 1ன்னு நேம் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்தது in triangle ABD. இது ஒரு important question. tan 60 degree is equal to AB by BD ன்னு எழுதலாமா? 60 டிகிரி உடைய மதிப்பு என்ன?
√3. AB என்ன எடுத்துப்போம்? H. BD வந்து Y. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. Y is equal to H by √3. இத 2ன்னு நேம் பண்ணிக்கோங்க. இப்ப from 1 and 2ல இருந்து நம்ம இப்ப ஆன்சர் ப்ரூவ் பண்ண போறோம். இது வந்து x is equal to √3h, இது y is equal to h by √3. இதை மட்டும் இம்பார்ட்டண்டா நோட் பண்ணிக்கோங்க. சம் அடுத்த கண்டினியூ பண்ணலாம். Distance between the ships C and D equal to CB plus BD, which is equal to x plus y. So √3h plus h by √3 is equal. எதுல இருந்து எடுத்திருக்கோம்னா using 1 and 2. Okay. Yes. 3h plus h by how கேட்கலாம் நீங்க. கரெக்டா? கிராஸ் LCM எடுத்திருக்கேன். √3 into 3 வெறும் 3. 3h plus h divided by √3. இப்ப 4h by √3 வந்துடுச்சா? 4h by √3. So hence distance between the ships equal to 4h by √3 m. Hence proved. எனவே நிரூபிக்கப்பட்டது. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இது ஒரு 5 mark question. Question number 6. 90 அடி உயரமுள்ள கட்டிடத்தின் மேலிருந்து ஒளி ஊடுருவும் கண்ணாடி சுவர் கொண்ட மின்தூக்கியானது கீழ் நோக்கி வருகிறது. லிப்ட். கட்டடத்தின் உச்சியில் மின்தூக்கி பூந்தோட்டத்தில் உள்ள ஒரு நீரூற்றின் இறக்க கோணம் 60 டிகிரி ஆகும். 2 நிமிடம் கழித்து அதன் இறக்க கோணம் 30 டிகிரியாக குறைகிறது. மின்தூக்கியின் நீரூற்று 30√3 அடி தொலைவில் உள்ளது எனில் மின்தூக்கி கீழே வரும் வேகத்தை காண்க. A lift in a building of height 90 feet with transparent glass walls is descending from the top of the building. At the top of the building, the angle of depression to a fountain in the garden is 60 degree. 2 minutes later, the angle of depression reduces to 30 degree. If the fountain is 30√3 feet from the entrance of the lift, find the speed of the lift which is descending. அதாவது லிஃப்ட் டிசெண்டிங்ல இறக்கத்துல என்ன ஸ்பீட்ல வருது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இது கொஞ்சம் பெரிய சம் தான். போட போட காப்பி பண்ணிக்கோங்க.
100 இது. Lift is first at point A. Then comes down to B. The lift goes from A to B in 2 minutes. எப்படி? Distance is equal to speed into time. ஓகேவா? இது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ AB is equal to speed into 2. ஓகேவா? B equal to SP. தெரியும் இல்லையா நமக்கு? In triangle A AED, in triangle AED, tan 60 degree, which is equal to DE by AE. அதை எப்படி எழுதலாம்னா DE by AE 30 root 3 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? So tan 30 root 3 is equal to root 3, tan 60 degree உடைய மதிப்பு. DE is equal to 30 root 3 into root 3. That is 30 root 3 into root 3 என்னது? root 3 into root 3 வெறும் 3 ஆயிடுமா? இப்ப DE is equal to 90 feet அப்படின்னு கிடைக்குமா? Yes. இங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. AE is equal to 30 root 3. அதனாலதான் 30 root 3ன்னு போட்டிருக்கோம். AEக்கு DE by 30 root 3 எங்கேருந்து வந்ததுன்னு முழிக்க கூடாது. அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இன்னும் கண்டினியூட்டி இருக்கு. இதை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரையாங்கிள் தான் எடுத்திருக்கோம். இன்னும் BFD ட்ரையாங்கிள் எடுக்கல. அது 30 டிகிரி. BFD வந்து 30 டிகிரி. BFD tan 30 degree is equal to DF by BF. DF by 30 root 3. இதுல 30 டிகிரியோடைய மதிப்பு என்ன? tan 30 டிகிரி 1 by root 3ங்கிறத நான் போடுறேன். சரிங்களா? So therefore DF is equal to 30 feet. எப்படின்னா BF equal to AE equal to 30 root 3. So இப்போ இதுல இருந்து EF is equal to diagram delete ஆகாம இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். DE minus DF, which is 90 minus 30. AB is equal to EF is equal to 60 feet. 90ல இருந்து 30 கழிச்சீங்கன்னா. So speed of the descending lift.
descending lift, distance by time equal to AB by time taken to distance. That is AB வந்து 60 by 2 so 30 feet per minute ஒரு நிமிஷத்துக்கு. Therefore the lift descending at a speed of 30 feet per minute. ஓகேவா? Yes. So இதோட 6.3 exercise over. 6.4 exerciseல angle of elevation angle of depression சேர்ந்த sums. ஓகேவா? அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ 6.4 எக்ஸசைஸ்ல நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். சரிங்களா? 6.4ஓட உங்களுக்கு இந்த லெசன் ஓவர் ஆகுது. ஓகே, கொஸ்டின் பாருங்க. From the top of a tree 13 meter the angle of elevation and depression top of the bottom and bottom of the another tree 45 degree 30 degree respectively. Find the height of the கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் இந்த விஷயம். சரிங்களா? அவங்களுக்கு போர்ட்ல டயக்ராம் மட்டும் போடுறேன், ஒர்க் அவுட் பண்றது நீங்க பண்ணீங்க ஹோம்ஒர்க்கா. 6.4ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? சின்ன கொஸ்டின் தான். ஓகே, in triangle BDE, ஓகேங்களா? triangle BD, in triangle BDE இதுல tan 45 டிகிரில BE by ED ன்னு எடுத்துப்பீங்க. tan 45 டிகிரியுடைய மதிப்பு 1, B வந்து X ன்னும் ED வந்து Y ன்னும் எடுத்திருக்கோம். சரிங்களா? ED AC equal, so அது Y, B வந்து X ன்னு எடுத்தாச்சு. So 1 is equal to X by Y னா X is equal to Y அப்படின்னு ஆயிடும். கரெக்டா? Yes. In triangle ACD ல tan 30 டிகிரி, ஓகேவா? 30 டிகிரில CD by AC ன்னு எழுதுவோமா? 30 டிகிரியோடைய மதிப்பு என்ன? 1 by root 3. 1 by root 3. CD என்னவா எழுதலாம் நம்ம? CD என்னவா எழுதலாம்? இங்க 13 மீட்டர் ஹைட் கொடுத்திருக்காங்க இல்லையா? 13 by AC தான் Y. AC-யும் CD-யும் ஈக்குவல் Y. So Y க்கு பதிலா நீங்க X ரீப்ளேஸ் பண்ணலாமா? 13 root 3 X அப்படின்னு சொல்லிட்டு. So இப்போ height of the second tree தானே கேட்டிருக்காங்க. So height of the second tree வந்து AB. AB தானே height of the AB அப்படிங்கறத வந்து height of the second tree is equal to 13 into X plus 13 போடுங்க.
ஏபி இது ஃபர்ஸ்ட் ட்ரீ, சிடி வந்து ஃபர்ஸ்ட், இது வந்து செகண்ட் ஏபி. ஸோ எக்ஸ் பிளஸ் 13, ஏன்னா இங்கேயும் 13 இருக்கு, இங்கேயும் அதே தான். சிடி வந்து 13னா ஏயும் 13 தான். ஸோ அப்போ எக்ஸ் பிளஸ் 13. ஸோ எக்ஸினுடைய மதிப்பு என்ன? இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரொம்ப சிம்பிள். ரெண்டாவது கொஸ்டின் நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.